ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சடனாக கஷ்டம் வந்துடுத்து, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, திகச்சு போய் நிற்கிறோன்றாள் இல்லையா, அவளுக்காக இந்த வீடியோ. அடியேன் ஜோதிடர் லக்ஷ்மி நரசிம்மன், திருநெல்வேலியிலேருந்து. எல்லோரும் சௌக்கியமாக இருக்கேடா. சடனாக வேலை போயிடும், சடனாக பணக்கடன் கிடக்கிடன்னு கடன் ஏறிடும், சடனாக சில துன்பங்கள் வரும். அது ஏன்னு நமக்கு தெரியாது. ஜாதகம் நன்னா இருக்குது, தசாபுத்திகள் நன்னா இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவா. ஜோசியர்லேருந்து எல்லாரும் சொல்லிடுவா, பரிகாரம் சொல்லுவா, பரிகாரம் பண்ணிட்டு வருவோம், ஒன்றும் நடக்காது. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் அர்கலா விரோத அர்கலான்னு இருக்கு. அர்கலான்னா இன்ஃப்ளூயன்ஸ், தலையீடு பண்ணுறது. ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அதுக்கு 2, 4, 11 இருக்கிற கிரகம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனுடைய பலத்தை வச்சு அந்த பலன் கிடைக்கும், கிடைக்காமல் போகலாம், நஷ்டமாகலாம். அதே போல் விரோத இருக்கலாம்னா இன்டர்வென்ஷன், குறுக்கீடு, காரியத்தை கெடுத்துரும். மனுகுல சத்ரு எல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி. அது ஒரு கிரகம் எந்த வீட்டில் உட்காந்துருக்கோ அதிலேருந்து 3வது இடம், 10வது இடம், 11வது இடம், 9வது இடம், 12வது இடம், இதில் இருக்கிற கிரகங்கள் குறுக்கீடு பண்ணும். இந்த கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் பயப்பட வேண்டாம். பலவீனமாக இல்லைன்னா, அது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு மாதிரியாக ஏற்பட்டது அப்படின்னா உடனே பயந்துடக்கூடாது. பயம் கொன்னுடும். பயப்படவே கூடாது. பரவாயில்ல, தெரிஞ்சு போயிடுது இல்லையா, இதுதான் நடந்துடுத்து, இதுதான் நமக்கு இனிமே அப்படின்னு தெரிஞ்சுடுத்து இல்லையா, அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணும். குலதெய்வத்தை கட்டியாக பிடிச்சிக்கணும், என்ன வழின்னு யோசிக்கணும், அல்லது ஜோசியர்கிட்ட போயிட்டு தெரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். ஓகேவா? வாழ்க்கை சுகமாக இருக்கும். எதுக்குமே பயம் கூடாது. நாராயணா. ஹரி ஓம் தத் சத்.